அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே நடக்கலை, 2024 பிறந்து என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் கிடைக்கல. ஆலயத்துக்கு போகிறேன், ஜெபிக்கிறேன், வேண்டுதல் பண்ணுகிறேன், வேதவசனம் வாசிக்கிறேன், பாடல் பாடுறேன், காணிக்கை குடிக்கிறேன், தசமாவும் கொடுக்குறேன், என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதம் நடக்கலை. 8 மாதம் ஆச்சு இந்த வருஷம் தொடங்கி அப்படின்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் இருப்பான். நம்மக்கிட்ட உண்மை இல்லைங்க. வேதத்தை படித்து என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? நம்மளுக்குள்ள இயேசு உண்மையானவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமளும் உண்மை உள்ளவராக நடந்து கொள்ளும் போது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்கிறார். தேவனை அறியாதவர்களாக இருக்கலாம், அவர்களாம் அநேகர் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்கள். நீங்களும் அன்பு உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்களையும் அடியானும் பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படுவான். யாரெல்லாம் உண்மையாக இருக்கிற விரும்புகிறீங்க? தாய் தாப்பண்ட பொய் சொல்ல, ஏமாத்துறது, வேலை ஸ்தலத்தில் முதலாளி இடத்துல பொய் சொல்வது, உண்மை இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் இடத்துல உண்மை இல்லை, அநேக காரில் கணவன் மனைவிகளில் உண்மை இல்லை, பிள்ளைகள் பெற்றோடத்தில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத எப்படிங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? உண்மையாக நடப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இயேசு உண்மை உள்ளவராக உலகத்துக்கு வந்தார். அநேக காரியங்களை உண்மை உள்ள மனுஷனை அடையாளமாக வைத்து போகிறார். ஆபிரகாம் உண்மை உள்ள இருந்தார், யோபு உண்மை உள்ளவனாக இருந்தார். அநேக காரியத்தில் உண்மையாக இருந்த சகரியாவுடைய வாழ்க்கையில் உண்மை இருந்தது. உண்மையை உத்தமமாய் அந்த ஊழியத்தை செய்த பொழுது அவர் வேண்டுதலை தேவன் கேட்டாராம், உங்கள் வாழ்க்கையில் 8 மாதம் நடக்காத காரியத்தை நடக்க வேண்டும்னா நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாறுங்கள், உண்மையாய் நடங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை நடத்துங்க, இயேசு உங்களை பார்த்து கொள்கிறார். என் கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டிருக்கிறார், நம்மளை பார்த்துக்கிட்டு தாங்கிறார். தாய் தாவம் பார்க்குறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க, முதலாளி பார்க்குறாங்க இல்லைங்க, தேவன் உன்னை கண் நோக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.